சம்பு சிவசம்பு ஏகம் என் சிவம் சிவார்ப்பணம். மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிற மாதிரி எள்ளு போட்டால் எல்லா விளையும், சொல்லு போட்டால் சொல்லா விளையும் அப்படிங்கிறதில்ல. அந்த பழமொழி நெல் போட்டால் நெல் விளையும், சொல்ல போட்டால் சொல்லு விளையும். இதுதான் சரியான உச்சரிப்பு. அதிகமாக இந்த கொங்கு பெல்ட்டில் இந்த பழமொழி அதிகமாக சொல்லுவாங்க. நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து எதை விதைக்கிறோமோ அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும். நெல்லை பக்குவமாக விதைச்சா அது வளர்ந்து பலாயிரமாக பெருகி நமக்கு நெல்லாக கிடைக்கும். நீங்கள் ஒரு சொல்லை ஒரு மனுஷங்கிட்ட விதைச்சிட்டிங்கன்னா அந்த சொல்லு தீய சொல்லாக இருந்தால் அவனை காயப்படுத்தினா அவன் அதை பெருக்கி மனசுலேயே வச்சு அது பலாயிரமாக பெருகி ஒரு நாளைக்கு உங்களுக்கு பகையாக வந்து சேரும். அதனால் நெல்லை போடுறோமா எங்கே போடுறோம்னு கவனமாக பார்த்து போடணும். அதனுடைய பின் விளைவுகள் இந்தளவுக்கு இருக்குது. நீங்களுக்காக சொல்லப்பட்டது. அடுத்தது நெல்லும் கொல்லும் இல்லை, அது நெல்லு எள்ளும் இல்லை. விதையொன்று போட்டால் வித்தொன்னா முளைக்கும். அதுதான் அது சரியான உச்சரிப்பு. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. சம்போ. வித்தொன்று போட்டால் நெத்தொன்னா முளைக்கும். அதுதான் அது. நீங்கள் விதை ஒன்று போட்டால் அதுலேருந்து வரக்கூடிய நாற்று அதுதான் வரும். நீங்கள் மாங்கொட்டை போட்டால் மாமரம் தான் வரும். கொய்யா கொட்டை போட்டால் கொய்யா மரம். நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதை ஆரம்பத்தில் முயற்சி செஞ்சால் தான் அது நமக்கு கிடைக்கும். நாம் ஒன்றுக்கு ஆசைப்பட்டுட்டு நம்முடைய முயற்சி வேறொரு திசையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காது. நீங்கள் எதை விரும்பி உங்கள் முயற்சியை தொடங்குறீங்களோ அந்த முயற்சியும் ஆசையும் செயலும் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். அப்போ தான் அதை அடைய முடியுங்கிறதுக்காக சொன்னது மாப்பிள்ளை. கடைசியில் என்னை பழமொழி கிழவனே ஆக்கி போட்டீங்க மாப்பிள்ளை. சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாயா.